வந்து போதைப் பொருளும் டாஸ்மாக்கும் இருக்கு. இந்த காலத்துல சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சு இன்னும் ஆடிட்டு இருக்கான், பாரு 300 அடிச்சு இன்னும் ஆடாம இருக்கிறாங்க. அது மாதிரி போதைப் பொருள்களும் டாஸ்மாக்கும் ஆண்டு இருக்கு. பெண்களுக்கு இந்த மாமியார் எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறேன். இந்த போதையில இருந்து வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு லக்ஷ்மி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு ராணி வேலு நாச்சியார் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கதை அதோட முடியல. பல முறை நேதாஜி சொல்லியிருக்காரு, அங்க போகாத, நிறைய பாம்பு இருக்கு, நீ செத்து போயிடுவ. இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன செத்து போன என்ன ஆகும் சொல்லியும் அவங்க இறங்கி போரிட்டாங்கன்னா கேப்டன் லட்சுமி சேகர். போர் முடிச்சிட்டா லட்சுமி சுவாமிநாதன் அப்புறம் அவங்க வந்து சேகர் என்பவரை வந்து நார்த் இந்தியன் அவரை கல்யாணம் பண்ணி அவங்க போய் கான்பூர்ல செட்டில் பண்றாங்க. கான்பூர்ல நடந்த ஒவ்வொரு பேரிடரும் இனப்படுகொலையும் எல்லாத்தையும் இவங்க உடனே குதிச்சு இவங்க வந்து பண்ணாங்க லட்சுமி சேகர். உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி ஆச்சா தெரியுங்களா? இந்த போபால்ல வந்து விஷவாயு வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காலி ஆயிட்டாங்க. அதை நீங்க பாக்கணும்னா நீங்க லாலா தோட்டத்துக்கு பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா கூவத்தோட விஷவாயு நல்லா சும்மா குப்புன்னு அடிக்கும். இந்த பக்கம் கூவம், அந்த பக்கம் டாஸ்மாக், எது மோசம் தெரியல. அது மாதிரி இருக்கு. ஒரு குப்பான நிலையில இருக்காங்க. போனாரு எல்லாம் மாத்துறதுக்கு வழி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்துட்டே இருக்கு. எல்லாரும் நிஜமா இறங்கி களத்துல இறங்கி மாத்தணும், கள ஆய்வு பண்ணிக்கணும். சரியா? சோ இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த விஷவாயு வரும்போது எல்லாரும் ஓடுறாங்க. எங்க இருந்து? போபால்ல இருந்து. இந்த ஒரு சின்ன குரூப் ஆஃப் டாக்டர்ஸோட அந்த போபாலுக்கே உள்ள போய் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பக்கத்துல இருந்து சண்டை போட்ட கேப்டன் லட்சுமி சேகர் அங்க உள்ள போய் அந்த விஷவாயு உள்ள இறங்கி பெண்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம அவங்க பெருசா கவனிச்சுக்கல. கவுன்சிலர்கள் இருந்தாங்க, யாரும் கண்டுக்கல. எம்எல்ஏ இருந்தாங்க, யாரும் கண்டுக்கல. அப்புறம் இவங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பிராக்டிஸ் பண்றாங்க. 2012 அப்துல் கலாம் நிற்கும் பொழுது இவங்களும் கேப்டன் லட்சுமி சேகரும் ஜனாதிபதியுடைய பொசிஷனுக்கு நான் நிக்கிறேன் சொல்லி அவங்க நின்று கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்கோர்ஸ் அப்துல் கலாம் ஜெயிச்சாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அம்மா தோத்துட்டு அப்புறம் கூட ஜெயித்து தோத்த நாள் அன்னைக்குல இருந்தே திருப்பி மேல பார்த்துட்டு ஃப்ரீ சர்வீஸ். இது மாதிரி அவங்க வந்து இறந்தது 2012 தான். உங்களுக்குள்ள அந்த லட்சுமி சேகருடைய விதை இருக்கு. அவங்களும் ஒரு தமிழ் பெண்மணி இவங்க மாதிரிதான். உங்களுக்குள்ள ஒரு ராணி வேலுநாச்சியார் இருக்கு. இதே போல தமிழ் பெண்கள் சேர்ந்து என்ன பண்ணலாம், நான் ஒரு சின்ன பிளான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த திட்டத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு மயிலாப்பூருக்கு கொண்டு வரலாம். எப்படின்னு சொல்றேன். நாகநதி பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நயன்தாரா தெரியும் உங்களுக்கு. நாகநதி நயன்தாரா இப்படி ட்ரெஸ் போட அப்படி ட்ரெஸ் போட. இப்ப நயன்தாரா பிடிச்சி ட்ரிஷா எல்லாரும் பிடிக்கும். சரி, அதுக்கு மேல சொல்ல ஒரு அரசியல் பேசல. சோ நாகநதிங்கிறது பாலார் நதியுடைய ஒரு கிளை நதி. சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, முதல் முறையாக சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு 20,000 பெண்கள் தினம் கடின உழைப்பால 9 மாதங்கள்ல அந்த நாகநதி அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த நதி ஒண்ணுமே இந்த கூவ மாதிரி இருந்துச்சு. நாத்து ஒழிச்சிட்டு பால் மாதிரி போகும். பால் மாதிரி போய் கருப்பா சாப்பிட மாதிரி போய் இங்க இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 20,000 பெண்கள் இந்த எம்என்ரேகா ஸ்கீம் இருக்கு. அதாவது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, மினிமம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அதாவது 100 நாட்களாவது எல்லாருக்கும் அந்த திட்டம் இருக்கு பெண்களுக்கு. 100க்கு பதிலா இப்ப 120 ஆயிடுச்சு. 100 நாட்களுக்கு 20,000 பெண்கள் சும்மா வேற லெவல்ல வேலை செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க? இந்த நதியில தண்ணியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த நிலை இருக்குல்ல, நீர்நிலை, அந்த நீர்நிலை ஆய்வு எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தூர்வாரணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்கள் தூர்வாரி அவர்கள் கணவர்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து பயிரிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா விவசாயிகள். இந்த தூர்வாரின உரம் அப்படியே எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எவ்வளவு வாடுறாங்களோ அவங்களுடைய விவசாயம் பண்ற இடத்துக்கு போயிடும். கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. பண்ணாங்களா? இதுக்கு எல்லாம் டெய்லி அவங்களுக்கு காசும் வருது. ஏன்னா அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க யார்கிட்டயும் போய் ஐயா எனக்கு 5,000 ரூபாய் போடியா யாரும் கேட்க தெரியல. மாசம் அவங்களுக்கு 6,000 6,000 9,000 சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க.